And remember, some people are in your life not to stay, but to shape you. Let them. Then keep walking, lighter, clearer, wiser. கடினமான மக்களை எப்படி கையாள்வது? ஒவ்வொரு முறையும் உங்கள் பொறுமையை சோதிக்கும் ஒருவரை நீங்கள் எப்போதாவது சந்தித்திருக்கிறீர்களா? ஒருவேளை அது ஒரு சக ஊழியராகவோ, குடும்ப உறுப்பினராகவோ, அல்லது தெருவில் ஒரு அந்நியராகவோ கூட இருக்கலாம். என் பாதையில் இது போன்ற பலரை நான் சந்தித்திருக்கிறேன். ஒரு காலத்தில் நான் அவர்களை மாற்ற வேண்டும் என்று நம்பினேன். ஆனால் பின்னர் இமயமலையில் ஒரு வயதான துறவியை சந்தித்தேன். அவர் என்னை மாற்றினார். அவர் என்னிடம் கூறினார், மற்றொருவரை கட்டுப்படுத்த முயற்சிப்பது உங்கள் கைகளால் காற்றை நிறுத்த முயற்சிப்பது போன்றது. ஆனால் நீங்கள் உங்களை நங்கூரமிட கற்றுக்கொண்டால் புயல் கூட ஒரு பாடலாக மாறும். கடினமான மக்களை கையாள்வது அவர்களை மாற்றுவது அல்ல, அது நம்மை நாமே மாற்றுவது பற்றியது என்பதை அந்த தருணம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. யாராவது நம் பொத்தான்களை அழுத்தும்போது அவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்துவதில்லை. நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். அதுதான் ஒவ்வொரு சவாலிலும் மறைந்திருக்கும் பரிசு. நான் மடத்தில் இருந்த காலத்தில் தாவா என்ற துறவி தனது கூர்மையான நாக்கிற்கு பெயர் பெற்றவர் என்பது எனக்கு நினைவிருக்கிறது. அவருடனான ஒவ்வொரு தொடர்பும் முட்கள் நிறைந்த பாதையில் நடப்பது போல் உணர்ந்தேன். ஒரு நாள் நான் என் ஆசிரியரிடம் கேட்டேன், ஏன் அவர் இப்படி இருக்கிறார்? என் ஆசிரியர் சிரித்துக்கொண்டே, அவர் உங்களுக்கு இரக்கத்தை கற்பிக்க இங்கே இருக்கிறார். எளிதானவர்களுக்கு அல்ல, உங்களை வளரச் செய்பவர்களுக்கு என்றார். நான் வளர்ந்தேன். மெதுவாக கடினமான மனிதர்கள் கண்ணாடிகள் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். நாம் இன்னும் ஈகோ, கோபம் அல்லது எதிர்பார்ப்புகளை பிடித்து கொண்டிருக்கும் இடங்களை அவை நமக்கு பிரதிபலிக்கின்றன. அவற்றை எதிர்ப்பதற்கு பதிலாக நான் என் எதிர்வினைகளை